வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. இப்போ நம்மளுடைய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்குது. ஆனால் நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை தான் கொடுத்துருப்போம். இப்படிப்பட்ட தயிரில் எப்படி தீமைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே நம்ம தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்போ தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம், தயிரை எந்த நிலையில் எடுத்துக்கிறது நல்லது, தயிரை எந்த நிலையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எந்தெந்த உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், இது அத்தனையுமே நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேருங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் எதன் காரணமாக அப்படி கூறுறாங்க அப்படின்னா, தயிர் சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக நம்ம தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பாக நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அது ஒன்றும் கிடையாது. இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம் இருக்கும் இல்லையா, பிரேக்கிங் ஹார்ஸ். ஸோ அந்த பிரேக்கிங் ஹவரில் தான் நம்ம தயிர் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளுமே இருக்காது. அப்போ என்னென்ன நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எப்போதுமே தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்கலாம், என்னது நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக தயிர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம், நமக்கு எந்த பிரச்சனையுமே ஏற்படலையே, அப்புறம் எப்படி காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டா பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பிரச்சனை உங்களுக்கு இப்போ காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலுக்கு தீமைகளை ஏற்படுத்தும். ஸோ இப்போ நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டே இருக்கீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய இறுக்கங்கள் காரணமாக ரத்த அழுத்தம் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் உடலெங்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சர்க்குலேட் ஆகிறது தடைபட ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நீங்கள் மங்கலாக சுறுசுறுப்பாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க, மயக்கமாக தென்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். அதனால் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை விட்டுருங்க. எப்படி நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது, அது போல் நீங்கள் தயிரை இரவு நேரங்களிலுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சளி தொந்தரவு, இருமல் பிரச்சனை, சுவாசம் சம்பந்தமான பிரச்சனையான மூச்சு திணறல், ஆஸ்துமாலாம் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் மோசமாயிடும். ஒருவேளை உங்களுக்கு இப்போதான் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பழக உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி சளி, இருமல் தொடர்பான சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதையுமே நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். அப்போ வெறும் வயிற்றிலும் தயிர் சாப்பிடக்கூடாது, இரவு நேரங்களிலும் தயிர் சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம தயிர் சாப்பிடும்போது எந்த நிலையில் நம்ம அதை எடுத்துக்கிறது நல்லது அப்படின்றத நம்ம பார்க்கணும். உறைந்த தயிரில் அப்படியே நீங்கள் எடுத்துக்கணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. உறைந்த தயிரில் தான் உங்களுக்கு எப்போதுமே நல்லது. தயிரை அந்த உறைந்த நிலையில் நம்ம சாப்பிடணும். குறிப்பாக தயிரை மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்டாலுமே இன்னும் நல்லது தான். இப்போ நம்ம தயிரை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளே தயிர் கிடையாதுங்க. ஸோ அதை நீங்கள் சூடு பண்ணும்போது என்ன ஆகும்னா, தயிர் உறைந்த நிலையில் இருக்கும்போது தான் அதோடைய டேஸ்ட்டாக இருக்கும், ஈரப்பதம் இருக்கும், நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். நீங்கள் சூடு பண்ணும்போது அந்த ஈரப்பதமும் போயிடும், அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவும் போயிடும், தயிரோடைய சுவையே மாறிடும். அந்த மாதிரி நீங்கள் அதை எண்ணெய் போட்டு தாளித்து அதில் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை, இதெல்லாம் கடுகு இதெல்லாமே நீங்கள் போட்டு தாளிக்கும் போது, மிளகாயெல்லாம் போட்டு தாளிக்கும் போது அது உங்களுக்கு சுவையை கொடுக்குமே தவிர வேறு விதமான சுவையை கொடுத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். அது உங்களுக்கு நன்மையே கொடுக்காது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஏதாவது நீங்கள் தயிர் கூட சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அது கூட சர்க்கரை வேணால் சேர்த்து சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ தயிரில் காணப்படக்கூடிய அந்த உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீர் இருக்கும் பார்த்தீங்களா, மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த நீரை கூட நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் சூடு, தலைச்சளி, அதாவது உடல் சூடு, இந்த தலைவலி பிரச்சனை, அந்த மாதிரி நெஞ்சு எரிச்சல், இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு சரியாயிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு சில பேர் தயிர் எடுத்துக்கொள்வாங்க, அது அவங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தினமும் தயிர் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா தினமும் தயிரை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதாங்க உண்மை. தயிரை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த குழாய்களை அடைப்பு அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம் ஏற்படலாம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படக்கூடும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடலில் கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக சேரும்போது ரத்த குழாய்களில் அது அடைப்பு ஏற்படுத்தலாம், சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகளை கூட உருவாக்கலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதும் தவிர்க்கணுங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளையும் எந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட
குறிப்பிட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா தயிரோட வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள் எல்லாம் இருக்கும். அந்த உணவுப் பொருட்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் வெங்காயத்தை நீங்கள் தயிரோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா அது மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்குங்க. ஆனால் வெங்காயம் நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போது தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நம்ம அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது வந்து ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த குறைபாடுகளை அது நம்மளுடைய உடலில் ஏற்படுத்தினோன்றதை மறந்துடாதீங்க. அதனால் அந்த வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, இந்த ரைத்தா அது மாதிரி நீங்கள் எப்படி அது வந்து பேர் வச்சுட்டாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். தோல் சார்ந்த பிரச்சனை, நிறைய அலர்ஜி உங்களுக்கு ஏற்படும், செரிமானத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாம்பழத்தோட தயிரை ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இப்போ சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிர் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குன்னு பல பேர் சாப்பிட்ருவாங்க. இப்போ வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நம்ம உடலில் வந்து வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். அப்போ தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அந்த தோலும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழமும் ப்ளஸ் தயிரும் வந்து சேர்ந்து செரிமானமாகக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளுமே தடைப்படக்கூடிய போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ அதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா எடுத்துக்காதீங்க. குறிப்பாக வந்து மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. ஃபிஷ்ஷு தயிர் சேர்க்கவே கூடாது. இப்போ தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளாகும். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்ததுங்க. அதே போல் மீன்லேயுமே அதிக அளவு புரதம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், உயர்தர புரத உணவுகள். அப்போ மீன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா புரதம் இருக்கிறதால அது விலங்கு வகை புரதம் தான். அதுவுமே எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். பாலோட தயிரை நீங்கள் வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் மாடுகள்லேருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் நம்ம ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிரோட நம்ம உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட நம்மளை கொண்டு போய் விட்டுரும். நாம தான் கவனமாக இருக்கணும். அதனால உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான உணவுகள் எதுவாக இருந்தாலுமே தயிரோட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தயிரோட சாப்பிடக்கூடாதுங்க. அதாவது எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ். இப்போ நம்ம ஏதாவது உணவுகளை சாப்பிடும் போது நம்ம சோறை வச்சுக்கலாம், காலை மாலை இரவு வேலைகளில் அது கூட வந்து நிறைய சைட் டிஷ் வந்து தொட்டுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்ம ஏதாவது சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தான் சூஸ் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோடய எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடக்கூடாது. அதுவே தீமை தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆயில் ஃபுட்ஸை புரதம் நிறைந்திருக்கக்கூடிய தயிரோட நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது நம்மளுடைய செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம அதை செரிக்கிற வரைக்குமே நம்ம விரைவில் சோர்வடை வச்சிரும். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது ஆயில் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த லஸ்ஸி அதாவது தயிர் போன்ற பானங்கள் நம்ம குடிக்கும்போது வெகு விரைவில் நமக்கு வந்து தூக்கம் வர்றதுக்கான காரணம் வந்து இதுதான். ஸோ நம்ம சோம்பலாக இருப்போம், சோம்பேறித்தனமாகவே இருப்போம், சுறுசுறுப்பை நமக்கு வந்து இருக்காது. ஸோ நாம் தான் என்ன பண்ணணும்னா இந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளோட நம்ம தயிரை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. எப்போதுமே எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை கூட அளவாக தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதுதான் நம்மளுடைய உடல் நலத்திற்கும் ஆரோக்கியமும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா தயிரில் இந்த அளவுக்கு தீமைகள் இருந்திருக்கு அப்படின்றத இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தயிரை வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வந்து நீங்கள் அளவாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து பல நன்மைகளை கொடுக்கும். தீமைகள் இல்லாமல் நன்மைகளை மட்டுமே பெறுவதற்காக தயிர்களை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பழகிக்கோங்க. உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.